பழங்கள் என்ற வார்த்தையை கேட்டதும் நல்ல ஆரோக்கியம், வைட்டமின் சத்து இதெல்லாம் தானே மனசுக்கு வரும். ஆனால் ரொம்ப நல்லதுன்னு நினச்சி நீங்கள் அடிக்கடி சாப்பிட்ற சில பழங்கள் தான் உங்களை வாட்டி வதைக்கிற முழங்கால் வலிக்கு ஒரு மறைமுகமான காரணமாக இருக்கலாம்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், நான் சொல்கிறது உங்களுக்கு தான். முன்ன மாதிரி ஈஸியாக நடக்க முடியலையா? மாடிப்பேர் ஏறினா உசுரே போகிற மாதிரி வலிக்குதா? இல்லை சமணம் போட்டு தரையில் உட்காரவே முடியலையா? இந்த அவஸ்தையெல்லாம் உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா உங்கள் மூட்டில் இருக்கிற வலியை இன்னும் அதிகமாக்கக்கூடிய 3 பழங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பயப்படாதீங்க, இது எல்லா பழங்களை பற்றினது இல்லை. ஆனால் சில குறிப்பிட்ட பழங்களை நாம் சாப்பிட்ற விதத்தினால அதுவே நமக்கு எதிராக மாறிடுது. வாங்க அந்த உண்மைகளை பார்க்கலாம். அந்த 3 பழங்கள் எதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் நம்மளோட முதல் எதிரியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதோட பேர் தான் அழற்சி, அதாவது இன்ஃப்ளமேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா உடம்புல எங்கேயாவது காயம் பட்டால் நம்ம உடம்பு இரத்த செல்களை அனுப்பி சரி பண்ணுற ஒரு நல்ல விஷயம்தான் இந்த அழற்சி. ஆனால் இதே விஷயம் தேவையில்லாமல் நம்ம உடம்புக்குள்ளேயே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் அதுதான் நாள்பட்ட அழற்சி, அதாவது குரோனிக் இன்ஃப்ளமேஷன். இந்த நாட்பட்ட அழற்சி நம்ம மூட்டுகள் இருக்கிற குருத்தெலும்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிக்கும். முழங்கால் வலிக்கு உடற்பயிற்சி இல்லாதது, உடல் எடை, வயசு, வைட்டமின் குறைபாடு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த அழற்சி தான் வலியோட காரணம். இந்த அழற்சிக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் சாப்பிட்ற அதிகப்படியான சர்க்கரை தான். நாம் சர்க்கரை அதிகமாக உள்ள உணவுகளை சாப்பிடும்போது அது உடம்புல அழற்சியை தூண்டிவிட்டு ஏற்கனவே இருக்கிற மூட்டு வலியை இன்னும் மோசமாக்குது. இப்போ புரியுதுங்களா நாம் ஏன் சில பழங்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? சரி, வாங்க அந்த பட்டியலை பார்ப்போம். நம்ம பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக இருக்கிற வாழைப்பழம் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ரூபத்தில் அதுதான் நல்லா கனிஞ்சு தோலில் கருப்பு புள்ளி விழுந்த வாழைப்பழம். என்னது வாழைப்பழமானு ஆச்சரியப்படாதீங்க. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது, உடம்புக்கு நல்லது தானே, உண்மைதான். ஆனால் ஒரு வாழைப்பழம் பழுக்க பழுக்க அதில் இருக்கிற மாவுச்சத்து மெல்ல மெல்ல சர்க்கரையாக மாறும். குறிப்பாக தோல் கருத்து பழம் கூழ் மாதிரி ஆகும்போது அதில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கும். இப்படி அதிக சர்க்கரை உள்ள பழத்தை சாப்பிடும்போது அது ரத்தத்தில் வேகமாக கலந்து சர்க்கரை அளவை திடீர்னு உயர்த்தும். ஏற்கனவே மூட்டு வலியால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த திடீர் சர்க்கரை உயர்வு அழற்சி இன்னும் தூண்டிவிட்டு வலியையும் வீக்கத்தையும் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. இது மூட்டு வலியை நேரடியாக உருவாக்காது, ஆனால் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை மோசமாக்கும். இதனால் நீங்கள் வாழைப்பழமே சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. மிதமாக பழுத்த உறுதியான வாழைப்பழத்தை சாப்பிட்றதில் தப்பே இல்லை. ஆனால் கூழ் மாதிரி இருக்கிற திகட்ட இனிக்கிற பழத்தை அதுவும் அதிகமாக சாப்பிட்றதை தவிர்த்தாலே உங்கள் மூட்டுகளுக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். அடுத்தது வைட்டமின் சி அதிகம்னு நம்புகிற நம்ம சிட்ரஸ் பழங்கள் தான். இந்த பழத்தில் பிரச்சனை இல்லை, அதை நாம் பயன்படுத்தும் விதத்தில் தான் இருக்குது. இந்த அவசர உலகத்தில் நாம் செய்கிற பெரிய தப்பு ஆரஞ்சு மாதிரி பழங்கள் முழுசாக சாப்பிடாம கடையில் கிடைக்கிற பேக் செய்யப்பட்ட பழச்சாறுகளை வாங்கி குடிக்கிறது தான். அந்த பாட்டிலில் 100% நேச்சுரல்னு போட்டிருந்தாலும் அதில் பழத்தோட இயற்கையான சர்க்கரை கூடுதல் சர்க்கரையும் சேர்க்கப்பட்டிருக்கும். மிக முக்கியமாக பழத்தில் இருக்கிற நார்ச்சத்து இந்த சாறுகளை சுத்தமாக இருக்காது. நார்ச்சத்து இல்லாததால் இந்த ஜூஸை குடிக்கும்போது அதில் இருக்கிற சர்க்கரை ரொம்ப வேகமாக ரத்தத்தில் கலக்கும். இது உடம்புல ஒரு திடீர் சர்க்கரை உயர்வை ஏற்படுத்தி மறுபடியும் நம்ம முதல் எதிரியான அழற்சியை தூண்டிவிடும். அப்போது வைட்டமின் சி நல்லது இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். வைட்டமின் சி ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட், அது அழற்சியை குறைக்க உதவும். ஆனால் ஒரு ஆரஞ்சு பழத்தை சுளையாக அதோட நார்களோடு சாப்பிடும்போது தான் முழு பலனும் கிடைக்கும். அந்த நார்ச்சத்து தான் சர்க்கரை ரத்தத்தில் கலக்கிற வேகத்தை குறைக்கும். ஆனால் அதே ஜூஸாக்கி நார்ச்சத்தை தூக்கி எறிஞ்சிட்டா அது நன்மையை விட தீமையை தான் அதிகம் செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேக்கெட் ஜூஸுகளுக்கு டாட்டா சொல்லிவிட்டு பழங்களை முழுசாக சாப்பிட பழகுங்க. நம்ம பட்டியலில் 3வது இடம் கோடை காலத்தோட நட்சத்திரங்களான திராட்சைக்கும் மாம்பழத்துக்கும் தான். இந்த 2 பழங்களுமே சுவையில் ராஜாக்கள் தான். ஆனால் மூட்டு வலியோட போராடுறவங்க இங்கேயும் கொஞ்சம் கவனம் காட்டணும். காரணம், இந்த 2 பழங்கள்லுமே இயற்கையாகவே சர்க்கரை அளவு கொஞ்சம் அதிகம். இதனால் இவற்றுக்கு மிதமான கிளைசமிக் குறியீடு இருக்குது. அப்படின்னா இதை சாப்பிட்டதும் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு இது கொஞ்சம் வேகமாக உயர்த்தும். நீங்கள் ஒரே நேரத்தில் 1 கப் நிறைய திராட்சை சாப்பிடும்போதோ இல்லை 2-3 மாம்பழத்தை வெட்டி சாப்பிடும்போதோ உங்கள் உடம்புக்குள்ளே ஒரே அடியாக சர்க்கரை நிறைய போகுது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது அதிக சர்க்கரை அழற்சிங்கிற நெருப்பில் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி உங்கள் மூட்டு வலியை அதிகப்படுத்தலாம். இதுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாம்பழத்தையோ திராட்சையோ மொத்தமாக ஒதுக்க தேவையில்லை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான் நீங்கள் மந்திரம். எப்போதாவது ஒரு சில திராட்சைகள் அல்லது ஒரு துண்டு மாம்பழம் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை தினமும் அதிக அளவு சாப்பிட்றதை தவிர்ப்பது நல்லது.
இந்த மாதிரி பழங்களை சாப்பிடும்போது கூடவே 4 பாதாம், வால்நட் மாதிரி நட்ஸுகளை சேர்த்துக்கிட்டால் அதில் இருக்கிற நார்ச்சத்து சர்க்கரை ரத்தத்தில் கலக்கிற வேகத்தை கொஞ்சம் குறைக்கும். சரி, இந்த பழமெல்லாம் வேணாம்னு நாங்கள் எதைத்தான் சாப்பிட்றதுன்னு கேட்குறது புரியுது. கவலைப்படாதீங்க, மூட்டு வலிக்கு எதிராக போராடுற சூப்பர் பழங்களும் இருக்குது. முதலாவதாக பெரி வகை பழங்கள். நாவல்பழம், ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, செர்ரி போன்ற பழங்களில் சர்க்கரை அளவு குறைவு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆந்தோசைனின் மாதிரி சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. சில ஆய்வுகள் புளிப்பு செர்ரி பழங்கள் மூட்டு வலியையும் வீக்கத்தையும் குறைக்க உதவக்கூடும்னு சொல்லுது. அடுத்து அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழத்தில் புரோமெலைன் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. இது மூட்டுகளில் ஏற்படும் அழற்சியை குறைக்கிறது. இது மூட்டுவலி மற்றும் வீக்கம் போன்ற மூட்டுவலி அறிகுறிகளிலிருந்து நிவாரணம் அளிக்க உதவுகிறது. அடுத்து அவகேடோ. அவகேடோ பெரும்பாலும் சூப்பர் ஃபுட்னு சொல்கிறாங்க. இது ஊட்டச்சத்து நிறைந்த பழமாகும். எனவே அவகேடோ மூட்டு ஆரோக்கியத்தை எவ்வாறு உதவுகிறது பார்க்கும்போது அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் தான் இதற்கு காரணம். அவகேடோ பழங்களில் மோனோசாச்சுரேட் கொழுப்புகள் மற்றும் விட்டமின் இ போன்ற ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்துள்ளது. அவை அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. நாள்பட்ட வீக்கம் என்பது கீழ்வாதத்தின் பொதுவான பண்பாகும். மேலும் வீக்கத்தை குறைப்பதன் மூலம் இந்த ஊட்டச்சத்துக்கள் கீழ்வாத அறிகுறிகளை போக்க உதவும். மேலும் அவகேடோவில் உள்ள அவகோட்டின் எனப்படும் ஒரு தனித்துவமான கலவை உள்ளது. இது ஒரு வகை கொழுப்பு ஆல்கஹால் ஆகும். இது கீழ்வாதத்திற்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது மாதுளைப்பழம். மாதுளையில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மூட்டுகளில் ஏற்படும் வலி மற்றும் அழற்சியை குறைக்க உதவும். மாதுளை சாறு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருப்பதால் உடலில் உள்ள பாதிப்புகளை எதிர்த்து போராட உதவுகிறது. இது மூட்டுகளின் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. தொடர்ந்து மாதுளை சாறு குடிப்பதால் மூட்டு வலி குறையக்கூடும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த நல்ல பழங்களை உணவில் சேர்த்துக்கிறதோட தினமும் நிறைய தண்ணீர் குடிக்கிறது, மூட்டுகளுக்கு பாதிப்பு ஏற்படாத எளிமையான உடற்பயிற்சிகளை செய்கிறது, உடல் எடையை சீராக வச்சுக்கிறது, இதெல்லாம் உங்கள் மூட்டு ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த பதிவோட நோக்கம் பழங்களை கண்டு உங்களை பயமுறுத்துறது இல்லை, ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறது தான். நாம் சாப்பிட்ற உணவு நம்ம வலியை எப்படி பாதிக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். எல்லா பழங்களும் கெட்டதில்லை, ஆனால் அதிக சர்க்கரை உள்ள பழங்களையும் பேக்கெட் ஜூஸுகளையும் அளவோடு பயன்படுத்தணும். அழற்சியை குறைக்கின்ற பழங்களை உணவில் சேர்த்துக்கிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்ந்தால் கண்டிப்பாக உங்கள் முழங்கால் வலியிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களில் ஏதாவது உங்களை ஆச்சரியப்படுத்திச்சா, இல்லை மூட்டு வலி பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மூட்டு வலியால் கஷ்டப்படுறவங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள எளிமையான ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு ஆரோக்கிய பதிவில் சந்திப்போம். இயற்கையை நம்புங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.